சுமதி கேட்டரிங் என்ற நிர்வாகம் சீரும் சிறப்புடன் கடந்த பல வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் யூடியூப் வழியின் வாயிலாக அறியப்பெற்ற நிகழ்வுகளின் மூலமாக அவர்கள் இதுவரை செய்த எங்கெங்கெல்லாம் கேட்டரிங் செய்தார்கள் என்பதை அனுபவ ரீதியில் மற்றவர்கள் இவர்களுடைய கேட்டரிங்களை பற்றி என்னவெல்லாம் சொன்னார்கள், அனைத்துமே 100% என்பது உண்மையாக நாங்கள் இன்று கண்டுகொண்டோம். இது எப்படி உருவானது என்றால், கடந்த கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளில் நாங்கள் இவர்களின் யூடியூப் வாயிலின் அவர்களுடைய நிர்வாக திறமையை பற்றி அறிந்து உடனடியாக மேடம் சுமதி அவர்களை உடனடியாக தொடர்பு கொண்டு, இவ்வாறு எங்கள் இல்லத்தில் எனது 2வது மகனின் திருமணத்தை நகர்த்துவதற்காக பிஎஸ்பி கன்வென்ஷன் அம்பத்தூர் என்ற இடத்தில் 25/1/2026 அன்று நியமிப்பதாக அவர்களை உறுதி பூண்டு, அவர்களும் எங்களது கோரிக்கையை ஏற்று உடனடியாக சம்மதித்து அவர்களுடைய மகனையும் உடன் அழைத்து வந்து அவர்களுடைய பங்களிப்பும் அந்த மேடத்திற்கு உறுதுணையாக இருப்பது என்பதை நாங்கள் கண்கூடாக கண்டோம். அவர்களுடைய மகள்கள் நந்தினியும் மகன் அஜித் போல அழகாக இருப்பார். அவருடைய கூற்றையும் நாங்கள் கண்டுகொண்டு அவருக்கும் இந்த உணவு பராமரிப்பில் உணவை எவ்வாறு உபயோகிப்பது, உணவை எப்படி தயாரிப்பது என்பதில் பல்வேறு நுணுக்கங்களும் இந்த இளம் வயதிலேயே அவர் நிர்வாக திறமையினால் கற்றுணர்ந்தார் அவருடைய தாயின் மூலமாக. மற்றும் இந்த சுமதி கேட்டரிங் நிர்வாகத்தில் நாங்கள் என்னென்னலாம் பெருமைகளை கூற வேண்டும் என்பதை ஏற்கனவே சொன்னதை விட இன்னும் சொல்லிக்கொண்டே இருந்தால் ஒரு நாளும் மாளாது. ஒவ்வொரு உணவு பராமரிப்பு, உதாரணத்திற்காக நேற்று இரவு 24/1/2022 மாலை 7 மணி அளவில் அவர்களுடைய உணவு பரிமாறும் டின்னர் என்ற முறையை அவர்கள் ஆரம்பித்தார்கள். டின்னர் என்று ஆரம்பித்தது முன்பாக வரவேற்பு நிகழ்ச்சியாக வரவேற்புரையாளர்கள் ஒரு 2 பெண்மணிகள், சிறந்த பெண்மணிகள் அனைவரையும் வாங்கல் வாங்கல் என்ற வார்த்தையை தவிர வேற என்றுமே அவர்களுடைய வாயிலிருந்து வரவில்லை. அனைவரையும் அவர்களை நிகழ்ச்சி பராமரிப்பு மட்டும் பண்ணாமல் அவர்களை வேறுபடுத்தி பார்க்காமல், அவர்கள் பணக்காரர் ஏழை என்று வேறுபடுத்தி பார்க்காமல் அனைவரையும் ஒருமையாக அனைவரையும் உற்றார் உறவினரை போல் அண்ணன் தம்பியை போல் அவர்கள் சம்மதித்து ஒவ்வொருவரையும் கனிவாக கவனித்து பெண்களுக்கு என்ன தேவையோ, ஒரு பெண்மணி என்ன எதிர்பார்ப்பால், அவர் கையில் ஒரு மெகந்தி ஏற்படணும் மற்றும் டாட்டூ போட வேண்டும், கையில் வளையல் போட வேண்டும், இதையெல்லாம் அவர்கள் உடனடியாக சிறப்பித்து எத்தனை பேர் நின்னாலும் அவர்கள் எல்லோருக்கும் அதை செய்து கொடுத்தார்கள். மற்றும் உடனடியாக அவர்களுக்கு தேவையான பூச்சரங்கள், ரோஜா மற்ற மலர்கள் அனைத்தையும் ஏராளமாக பரப்பி வைத்திருந்தார்கள். அவைகளையும் எடுத்துக்கொண்டு இனிப்பு பலகாரங்கள், சாக்லேட் மற்றும் நிறைய கிடந்தது, அவைகளையும் அவர்கள் சாப்பிட்டு மற்றும் நிகழ்ச்சியை நல்ல சந்தோஷத்துடன் அனைவரும் மேடைப்படி ஏறி, அதற்கு முன்னாக இந்த கேட்டரிங் நிர்வாகத்தில் யார் இருக்கிறார்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்து மாப்பிள்ளையை மணப்பெண்ணையும் அழைத்து வரும் பொழுது அவர்களை அனைவரும் ஒருங்கே நின்று இந்த பூப்பந்தல், வான வேடிக்கைகள் இதையெல்லாம் நிகழ்ச்சி அவர்களை வரவேற்று உள்ளே அழைத்து சென்று அவர்களுக்கு வரவேற்பு அறையில் ஒரு நிகழ்ச்சி அட்டையை அவர்களுடைய பெயருடன் வைத்திருந்தார்கள். அதையும் அவர்கள் தான் செய்தார்கள். அங்கே இருக்கும் வரவேற்பு அறையில் இருக்கும் பிள்ளையார் இதையெல்லாம் அழகாக ஜோடனை செய்திருந்தார்கள். மற்றும் அவர்களுடனேயே மணப்பெண் அவர்களை அழைத்து கொண்டு மேலே கொண்டு சென்று நிகழ்ச்சி இனிதே முடிந்தவுடன் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு 7 மணி, நாங்கள் சொன்ன டைம் ஒரு 7 மணி என்றால் ஒரு 6:30 மணிக்கு உங்களுடைய டின்னர் ரெடி என்று கூறிவிட்டார்கள். அதற்கு முன்னால் ஒரு 5 மணி அளவிலேயே ஸ்நாக்ஸ் என்ற பெயரில் அவர்கள் கொடுத்த பலகாரத்தினால் எங்கள் வயிறு புடைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் சாப்பிடும் எண்ணம் கொஞ்சம் தள்ளி போனது. அவ்வளவு அவர்கள் கொடுத்த அசோகா அல்வாவும் அவ்வளவு அருமையாக இருந்தது. உருளை மைசூர் போண்டா, அதற்கு தேவையான சட்டினிகள் அனைத்தும் சீரும் சிறப்புமாக, யார் கேட்டாலும் அவர்களை தொழிலாளி என்றும் பார்க்காமல் அங்கிருக்கும் தொழிலாளர்கள் எல்லாரும் வயிறு புடைக்க உண்டு பிடித்து எல்லாரும் சிறப்பாக பணி செய்தார்கள். மற்றும் எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் ஒருவர் விடாமல் மற்றும் மற்ற நண்பர்கள் எல்லோருமே
அந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டு விட்டு நல்ல திறமையாக நல்லா இருக்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல மேலே போன உடனே வரவேற்பறையில் இரு வரவேற்பு பானங்கள், ஒன்று செரி போன்று வாட்டர்மெலான் ஜூஸ் ஒன்று வைத்திருந்தார்கள், இன்னொன்று வந்து மாம்பழ ஜூஸ் ஒன்று வைத்திருந்தார்கள். இவை அனைத்தையும் பருகிவிட்டு அதற்கப்புறமும் இந்த இன்னிசை கச்சேரியை ரசித்துவிட்டு ஒரு 7 மணி என்று சொன்ன 6:30 சொன்னதை 7 மணிக்கு 7 மணிக்கு அனைவரையும் உணவு சென்று விட்டனர். எல்லோரையும் அரவணைத்து அந்த மேலாளர் அம்மா அவர்களே எல்லோரையும் ஒரு வழியாக கூப்பிட்டு எல்லாரையும் அண்ணா, அக்கா, அத்தை, மாமா என்று அழைத்து அவர்கள் வந்து வாங்க போங்க, நீ அங்கே உட்காருங்க இங்கே உட்காருங்க என்று வேறுபடுத்தி பார்க்காமல் எல்லோரையும் உறவினர்கள் போய் ஊரை அழைத்து வந்து உட்கார வைத்து அவர்களுக்கு தேவையானவற்றை இனிப்பில் ஆரம்பித்து கடைசியில் என்ன தேவையோ குறைவான அளவில் சாப்பிடும்பதை அவைகளையெல்லாம் முதலில் வைத்து, அதுவே பலகாரங்கள் ஒரு 10-15 பலகாரங்கள் வைத்து, முந்திரி பகோடா என்று, அதற்கப்புறம் ஒரு வித்தியாசமான வெஜிடபிள் ஃபிஷ் என்று வெஜிடபிள் வஞ்சரம் என்று சொல்வார்கள். அது எவ்வாறு செய்தார்கள் என்று இது நாள் வரை தெரியாது. யூடியூபில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சோயா பீன்ஸை இடித்து அதை செய்து, ஆனால் அது சோயா பீன்ஸ் மாதிரியே இல்லை.